வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கணபதி அக்ரஹாரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு ராமர் கொடிகளை ஏந்திய பக்தர்கள் பஜனைகளுடன் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்தனர். அங்கு பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் போலீஸ் ஸ்டேஷன் அருகே இன்ஸ்பெக்டர் முத்துலட்சுமி தலைமையில் தனிப்படை எஸ்ஐ அருள்ஜோதி மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த காரை மறித்து சோதனை செய்தனர். அதில் சிறிய மூட்டைகள் இருந்தன. அதை பிரித்து பார்த்தபோது எல்லாம் குட்கா பொருட்கள் என்பது தெரிந்தது. காரை ஓட்டி வந்த குடவாசல் அன்னவாசல் பகுதியைச் சேர்ந்த இளையரசனிடம் போலீசார் விசாரித்தனர். அவர் பிஸ்கெட் டீலர்ஷிப் எடுத்துவிட்டு திருட்டுத்தனமாக திருவாரூர், நாகை, காரைக்கால் மாவட்டங்களில் குட்கா சப்ளை செய்தது தெரியவந்தது. அவருக்கு சொந்தமான அன்னவாசல் குடோனில் போலீசார் ரெய்டு நடத்தினர். அங்கு 14 சாக்குகளில் குட்கா இருந்தது. குட்கா விற்பனைக்கு இளையரசனின் மைத்துனர் விக்னேஷ் என்பவரும் துணையாக இருந்துள்ளார். இதையடுத்து 2 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கார் மற்றும் குட்காவை போலீசார் கைப்பற்றினர். இதன் மதிப்பு 12 லட்சம் ரூபாய் ஆகும். கோவையை சேர்ந்த ஓவியர் சுதாகர். இவர் அயோத்தி ராமரின் கோவிலை 3 கிலோ எடையுள்ள தர்பூசணி பழத்தில் 3 மணி நேரத்தில் வடிவமைத்துள்ளார். இதனை பக்தர்கள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் தினமும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக தெப்பத் தேரோட்டம் நடைபெற்றது. ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத் தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மின் ஒளியில் பக்தர்கள் மிதவை தேரை வடம் பிடித்து வணங்கினர்.
வரதராஜ பெருமாள் கோவிலில் LED திரையில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவை திரையிட கோவில் செயல் அலுவலர் அனுமதி மறுத்தார். அவருடன் பெண் பக்தர் செல்போனில் உரையாடும் ஆடியோவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. திடீரென கோவிலில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். வளாகம், கோவில் முன்பகுதியில் மோப்ப நாய்கள் உதவியுடன் நிபுணர்கள் சோதனை செய்தனர். இது அதிர்வலையை ஏற்படுத்தியது. கோவை தொண்டாமுத்தூர் தென்னமநல்லூர் முருகன் கொச்சி ஆட்டக்கலை குழுவினரின் அரங்கேற்றம் நடந்தது. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி கலைஞர்களுடன் சேர்ந்து கொச்சி ஆட்டம் ஆடி அசத்தினார். அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில் திமுக அரசை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் கடுமையாக தாக்கினார். பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் ஆன்மீக பயணமாக தமிழகத்திற்கு வருகை புரிந்து குறிப்பாக ராமபிரான் சம்பந்தமான கோவில்களுக்கு சென்று ராமபிரான் கோவில் திறப்பதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பு சென்றதுங்கிறது உண்மையிலேயே மிகுந்த உயர்ந்த பணி. அந்த பணி அவருடைய தேசப்பற்றுக்கும் தெய்வப்பற்றுக்கும் எடுத்துக்காட்டு. இதேபோல மசூதி திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, ஆலய திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, கோவில்கள் திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, வரலாற்று சிறப்பு மிக நிகழ்வு என்றால் அது நம்முடைய கலாச்சாரத்துக்கு பெருமை சேர்க்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள். அதற்கு நேர்மாறாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளருடைய செயல்பாடு தமிழக மக்களை முகம் சுளிக்க வைக்கிறது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலிலே வைக்கப்பட்டிருந்த ராமர் கோயில் நேர LED அகற்றி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களோடு அங்கே நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராமர் கோயில் திறப்பு விழாவை பார்க்க இருந்த சமயத்திலே இதனை அரசு செய்திருக்கின்றது. இது காழ்ப்புணர்ச்சி அரசியலுக்கு எடுத்துக்காட்டு. மேலும் இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விழாவை அங்கிருந்து காண நிலையில் இருந்து
இன்றைக்கு அது மாறி லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய நிலையை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பல கோடி இந்திய மக்கள் இந்தியாவிலிருந்து கோவில் திறப்பை பார்த்து தரிசிக்க இருக்கிறார்கள். மேலும் தற்சமயம் ஒரு செய்தி, சட்டம் தன்னுடைய கடமையை முறையாக சரியாக நடுநிலைமையோடு இந்தியாவிலே செய்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு காவல்துறை அனுமதி ராமர் கோயில் திறப்பிற்கு எந்த பொது இடத்திலும் தேவையில்லை என்று வந்திருக்கிறது என்பதை இங்கே நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகிறேன். திமுக அரசு ஆக்கப்பூர்வமான முறையிலே மக்கள் பணியை ஆற்ற வேண்டும் என்பதுதான் வாக்காளர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. கொடுத்த வாக்கை இந்தியாவிலே நிறைவேற்றாத அரசிலே முதல் படியிலே நிற்கின்ற அரசு திமுக அரசு. அதை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய அரசு இந்த அரசு. அவர்களை பழிவாங்கும் அரசு இந்த அரசு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டி பெரிய அந்தோணியார் கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு நடக்கிறது. 800க்கும் அதிகமான காளைகள் களம் இறங்குகின்றன. ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 வீரர்கள் வீதம் களம் இறங்குகின்றனர். முதல் 7 சுற்று முடிவில் 390 காளைகள் களமிறங்கியிருந்தன. 11 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் காமாட்சிபுரத்தை சேர்ந்த காளை உரிமையாளர் செபஸ்தியார் என்பவரை காளை முட்டியது. சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பஸ் ஸ்டாண்டில் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. துணை பொதுச் செயலாளர் KV முனுசாமி தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் வேலழகன் முன்னிலை வகித்தார். வேலூர் மாவட்ட ஏரிகளில் சட்டவிரோதமாக மண், கிராவல் மணல் அள்ளப்படுகிறது. ஆனால் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி கோஷம் போட்டனர். பீஞ்சமந்தை, பாலாம்பட்டு மலைவாழ் மக்களுக்கு மருத்துவ வசதி செய்து தராததை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். எச்சரிக்கை மணியை ஆட்சியாளர்கள் நல்ல முறையில் எதிர்கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வு செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து இந்த தவறு செய்வார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஆணைக்கலைஞர் அடுத்த நிலைக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. பார்லிமெண்ட் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40க்கு 40 சீட்டுகளையும் அதிமுக அள்ளும் என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KV முனுசாமி கூறினார். அண்ணாமலை விமர்சனத்துக்கும் பதிலளித்தார். அண்ணாமலை அவர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் இருப்பாங்க. அதுல எடப்பாடி தான் முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. வேற யாரும் ஆட்களே இல்லையா, வேற யாரையும் முன்னிறுத்த மாட்டேங்கான்னு ஒரு வாக்கு சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்னை குறித்துதான் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் அரசியல் ரீதியாக பக்குவப்படவில்லை என்று நான் கருதுகிறேன். காரணம், அவரிடத்திலே வருகிறேன். இன்று நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக இன்றைய பிரதமராக இருக்கின்ற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை அந்த கட்சி முன்னிறுத்திருக்கிறது. இந்த மாநில தலைவரும் அதை முன்னிறுத்தி எங்கு சென்றாலும் அந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரை நான் கேட்கிறேன். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியில் 6 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர் கேட்ட கேள்வியை திருப்பி அவரிடத்தில் கேட்கிறேன். அந்த 6 கோடியில் நரேந்திர மோடியை தவிர வேறு யாரும் பிரதமராவதற்குரிய தகுதி இல்லையா என்று நான் கேட்கிறேன். அப்படி கேட்டுவிட்டு நான் விட விரும்பவில்லை. என்று சொன்னால், அப்படி கேட்டுவிட்டு விட்டால் அவருக்கு இவனுக்கு வித்தியாசம் இல்லாமல் போகிறது. திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறார் என்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டினுடைய பிரதமர், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், மீண்டும் தேர்தலில் அவரைத்தான் முன்னிறுத்த வேண்டும். அதுதான் அரசியல் நியதி, அரசியல் இயற்கை. அப்படித்தான் நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக
மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை இந்த கட்சி முன்னிறுத்தியது. இந்த கட்சி மட்டுமல்ல, கூட்டணி கட்சி. அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியும் இருந்தது. அப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடியை முன்னிறுத்தினோம். இன்று பல சோதனைகளுக்கு பின்னும் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக காப்பாற்றி வருகின்றவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். எனவே எப்படி நீங்கள் நரேந்திர மோடியை இந்த நாட்டுடைய பிரதமர் என்று முன்னிறுத்துகிறீர்களோ அதே வழக்கப்படி தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் என்பதை நான் தெரிவிக்கிறேன். கேரள மாநிலம் மூணார் எக்கோ பாயிண்ட் அருகே படையப்பா யானை உலா வந்தது. சாலையோர கடைகளில் இருந்த பைனாப்பிள் மற்றும் தின்பண்டங்களை உரிமையுடன் எடுத்து தின்றது. அப்பகுதியில் இருந்த டூரிஸ்டுகள் படையப்பாவை சத்தம் போட்டு கோபமூட்டினர். அவர்களை உள்ளூர் மக்கள் கண்டித்தனர். சிறிது நேரம் அப்பகுதியில் உலா வந்த படையப்பா யானை யாரையும் அசட்டை செய்யாமல் அமைதியாக காட்டுக்குள் சென்றது. மதுரை எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி 2வது நாளாக நடந்தது. இன்று பெண்கள் தனிப்பிரிவு, ஆண்கள் தனிப்பிரிவுக்கான கட்டா போட்டி விறுவிறுப்பாக நடந்தது. பீகார், பஞ்சாப், டெல்லி, கேரளா, உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட அணிகள் விளையாடின. தமிழக மகளிர் அணி அஸ்ஸாமை எதிர்கொண்டது. இதில் 36 புள்ளிகள் பெற்ற அஸ்ஸாம் வாகை சூடியது. ஆண்கள் தனிப்பிரிவிலும் தமிழகம் அதிர்ச்சி தோல்வியை தழுவியது. எதிர்த்து விளையாடிய ஹரியானா 8 புள்ளிகளுடன் வெற்றி பெற்றது. கேலோ போட்டியை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து பள்ளி மாணவர்கள் வந்திருந்தனர். பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து வீரர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். கேலோ விளையாட்டு சின்னமான வேலு நாச்சியாருடன் உற்சாகமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.